ஆர்மீஸ், வெல்கம் டு கீப் இட் ஃபிக்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சைக்கோ சப்செஷன் எபிசோட் 2. லாஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்கடா. சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ லாஸ்ட் பார்ட் எதில் முடிச்சிருந்தோன்னா, ஜேகே வயன்கிட்ட அவங்களோட பாஸ்ட் லவ் ஸ்டோரி பற்றி சொல்லிகிட்டு இருந்திருப்பாரு. இப்போ அதுலேருந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்படி தான் நான் உன்னை பார்த்தேன். இப்போ சொல்கிறீ யார் அதிகமாக லவ் பண்ணாங்கன்னா? நீங்கள் தான். உங்களுக்கு தான் என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு போலியே. நீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் வயன். ஆமாம், அது எப்படி பார்த்தோன்னே என்ன லவ் பண்ணீங்க? அப்போ ஜேகே உங்களை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு உங்கள் கண்ணை பார்த்துட்டு, எனக்கே தெரில வயன், உன்னை எப்படி பார்த்தோன்னே பிடிச்சதுன்னு எனக்கு எப்போ வரைக்கும் தெரில. அன்றைக்கி நான் அவ்வளோ கோவத்தில் இருந்தேன். ஆனால் உன்னை பார்த்த அந்த நிமிஷம் எல்லாத்தையுமே மறந்துட்டேன்டி. என் கண்ணுக்கு நீ மட்டும்தான் தெரிஞ்சா. உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருந்த தெரியுமா? ஆனால் இப்போயும் அதே அழகோட அப்படியே இருக்க. அதான் சொன்னேனே, நீ இன்னும் கொஞ்சம் கூட மாறல வயன். அப்போ நீங்கள் உங்கள் ஹெட்டை ஜெக்கியோட செஸ்ட்டில் அப்படியே சாஞ்ச மாதிரி அவனை டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, எனக்கு பழசெல்லாம் எதுவும் ஞாபகம் இல்லை, உங்களை ஏன் பிடிச்சதுன்னு எனக்கு தெரியல, ஆனால் உங்களை பிடிச்சதுக்கு இப்போ நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா நீங்கள் என்ன அப்படி பார்த்துக்கிறீங்க. நல்ல வேலை அன்றைக்கி உங்களுக்கு நான் எஸ் சொன்னேன். இல்லைன்னா உங்களை மாதிரி ஒரு ஆள் எனக்கு கிடச்சிருக்குமா? வயன், நான் ஒன்று கேட்கவா? கேளுங்க. அன்றைக்கி ஒரு மெய்டு உங்ககிட்ட ஒன்று சொன்னாங்கல்ல. என்னது? நான் ஒரு மாஃபியாண்ணா. ஆமாம் சொன்னாங்க. அவங்க அதை சொல்லியும் உனக்கு என்ன இன்னும் பிடிச்சிருக்கா? ஆமாம், எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ரொம்ப நல்லவர். அன்றைக்கி அவங்க மாஃபியானா என்னன்னு சொல்ல வர்றதுக்குள்ளேயே நீங்கள் என்னை கூட்டிகிட்டு போயிட்டீங்க. அப்புறம் எனக்கு எப்படி தெரியும் மாஃபியானா என்னென்னு? மாஃபியானா என்னென்னு இப்போதைக்கு நீ தெரிஞ்சுக்க வேணாம் வயன். அண்ட் நீ நினைக்கிற மாதிரி நான் அவ்வளோ நல்லவன்லாம் கிடையாது வயன். ஏன் இப்படி சொல்கிறீங்க? நீங்கள் நல்லவர், ரொம்ப நல்லவர். என்னை பற்றின உண்மை உனக்கு தெரிஞ்சா நீ என்னை வெறுத்துருவேன். என்னை வெறுத்துருவேன். அதனால தான் இப்போ உனக்கு எதுவும் ஞாபகம் இல்லாமல் நான் வச்சுருக்கேன் அப்படின்னு ஜேகே அவருக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. யார் என்ன சொன்னாலும் சரி, எனக்கு நீங்கள் நல்லவர் தான். என்ன கொஞ்சம் அப்பப்போ கத்துவீங்க, ஆனால் என்னை அவ்வளோ நல்லா பார்த்துப்பீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு நீங்கள் நல்லவர் தான். என்னை நம்பாத வயன். நீ எதிர்பார்க்குற மாதிரியான ஆள் நான் கிடையாதுன்னு உனக்கு தெரிய வரும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எனக்கு இதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ண. ஒரு சூழ்நிலையில் நான் நல்லவன் இல்லை, நீ எதிர்பார்க்குற மாதிரியான ஆள் நான் கிடையாதுன்னு தெரிய வரும்போது என்னை விட்டுட்டு நீயும் போயிடுவியாடி? அப்போ நீங்கள் உங்கள் ஃபிங்கர்ஸ் எடுத்து ஜெகியோட லிப்ஸில் வச்சு அவனை அமைதியாக்குறீங்க. நான் அவங்கள விட்டுட்டு போக மாட்டேன். யார் என்ன சொன்னாலும், நீங்கள் கெட்டவராகவே இருந்தாலும் எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. எனக்கு நீங்கள் தான் வேணும். நான் உங்களை விட்டுட்டுலாம் போக மாட்டேன். ஜேகேக்கு இதை கேட்டுட்டு ஒரு பக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, இன்னொரு பக்கம் இப்போ நீங்கள் இப்படி இருக்கிறதுக்கு காரணம் அவன்தான் நினச்சி கஷ்டமாகவும் இருக்குது. இது போதும் வேன், எனக்கு வேறு எதுவும் வேணாம். யார் என்ன நினச்சா எனக்கு என்னடி, எனக்கு நீ தான் முக்கியம். நீ என் கூட இருந்தால் எனக்கு அதுவே போதும் வேன் அப்படின்னு அவங்கள நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். சரி, இப்போ நீ தூங்கு, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்போ நீங்களும் ஜேகே மேலே அப்படியே சாஞ்சிட்டு தூங்குறீங்க. ஜேகே இங்கே தூங்காமல் உங்களே தான் பார்த்துட்ருக்காரு. ஐ எம் சாரி வயன், எனக்கு நீ என் கூடவே வேணும் வயன். தோ இப்போ சொன்னியே நீங்கள் எப்படி இருந்தாலும் நான் உங்கள் கூட தான் இருப்பேன்னு. இதை நீ அப்போ சொல்லியிருந்தா சத்தியமாக சொல்கிறேன், உனக்கு இப்படிலாம் இன்ஜெக்ட் பண்ணி இந்த மெமரி எரேஸ் பண்ணி உன்னை இப்படி ஆக்கணும் நான் நினச்சிருக்க கூட மாட்டேன் வயன். என்ன ஆனாலும் சரிடி, உன்னை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். நான் அப்பா சொன்னது போல தான், நீயே என்னை வெறுத்தாலும் என்னால் உன்னை விட முடியாது வயன். எனக்கு எல்லாமே நீ தாண்டி, எல்லாமே அப்படின்னு உங்கள் ஃபோர்ஹெட்டில் சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணிவிட்டு உங்களை அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அவனும் அப்படியே தூங்குறான். ஸோ த நெக்ஸ்ட் டே மார்னிங் உங்கள் மேலே அப்படியே சன்லைட் அடிக்குது. நீங்கள் அதில் டிஸ்டர்ப் ஆகி பொறுமையாக அப்படியே எந்திரிக்கிறீங்க. உங்கள் கண்ணை அப்படியே தேய்ச்சிட்டு
நீங்கள் எந்திரிச்சோன்னே ஜேகேவை தான் தேடுறீங்க. உங்கள் பக்கத்தில் ஜேகே இல்லை. ஜங்குகா, ஜங்குகா எங்கே இருக்கீங்க அப்படின்னு அவனை தேடிக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கீங்க. ஜங்குகா எங்கே இருக்கீங்க? ஏன் எப்பவுமே எந்திரிச்சோன்னே என் பக்கத்தில் தானே இருப்பீங்க? அவனை காணும்னு நினச்சிட்டு நீங்கள் அவனை தேடிக்கிட்டே கேட்டுகிட்டே வந்துட்டுருக்கீங்க கீழே இறங்கி. ஜேகே கிச்சனில் தான் இருந்திருப்பான். நீங்கள் கூப்பிடுறத கேட்டு அவனும் கிச்சனை விட்டு வெளியில் வரான். ஏய், இங்கே இருக்கேன்டி, இங்கே வா. ம், ஏன் எந்திரிச்சோன்னே என் பக்கத்தில் இல்லை? இன்றைக்கி லீவில் நீயும் ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருந்த. உனக்கு வேறு எந்திரிச்சோன்னே பசிக்கும்ல, அதனால தான் கீழே காஃபி அது போடலான்னு வந்தேன். இந்தா காஃபி. இருங்க இருங்க, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துடுறேன். நீங்கள் காணோன்னு நான் உங்களை தேடிட்டே வந்தேன்னா ஃப்ரெஷ்ஷப் ஆகல. நான் போய் ஆகிட்டு வந்துடுறேன். சரி, நீ மேலே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா. சரி, ஓகே. நீங்கள் அப்படி மேலே ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடுறீங்க. அப்போது ஜேகே ஃபோனுக்கு கரெக்டாக ஒரு கால் வருது. இவனா? சரி. ஹலோ, சொல்லு ஜிமின். ஜேகே, நான் மீட் பண்ணி பேசணும். என்ன பேசணும்? பேசுகிறதுக்கு என்ன இருக்குது? பேசணுன்னா பேசணுண்டா. எதுவாக இருந்தாலும் கால்லே சொல்லு. அன்றைக்கி நீ என்கிட்ட சொன்னதை நான் யோசித்தேன். உன் விஷயத்தில் நான் தலையிட போகிறது இல்லை. அண்ட் சின்ன வயசுலேருந்து நான் உன்னை பார்த்துருக்கேன். நீ யாருக்கும் இப்படி பண்ணி நான் பார்த்ததும் இல்லை. அவள் வேணுங்கிறதுக்காக தானே நீ இவ்வளோ பண்ண. ஆனால் நீ இப்படி பண்ணியிருக்கனா உனக்கு வயனை எந்த அளவுக்கு பிடிக்கும்னு இதுலேருந்தே தெரிஞ்சுடா. அவளை ஹர்ட் பண்ணுறதுக்கு உனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். அதான் எல்லாம் உனக்கு தெரியுமே ஜிமின். இப்போ எதுக்கு எனக்கு கால் பண்ணா? ஏன்னா எனக்கு உன் மேலே செம்ம கோவம் ஜிக்கு. என்ன பண்ணாலும் சொல்லிட்டு தானே பண்ணுவேன். இதில் மட்டும் உனக்கு என்ன நான் இருக்கிறது மறந்துடுச்சா? என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்க வேணாமா? சொல்லியிருக்கலாம்ல. நான் என்னடா அவனை கடிச்சு திங்க போகிறேனா? டேய் ஜிமினா, இப்போ உன்கிட்ட சண்டை போடுற மூடலாம் இல்லை. இப்போ என்ன உன்கிட்ட சொல்லனா என்ன? நீ பெரிய புல்த்தியா? ஆமாம், நான் பெரிய புல்த்தி தான். என்ன இப்போ? அதான் சொல்லிட்டேன்ல. என்ன இப்போ? ஒன்றும் இல்லை, நீ பண்ணுறத பண்ணு, நான் அவனுக்கு கூட தான் இருக்கேன். இதில் சாருக்கு டைலாக் வேறு. அவகிட்ட சொன்னேன்னா நான் என் ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்க மாட்டேன் ஜிமின்னு. படா டேய். ஆமாம், அன்றைக்கி அதனால தான் வீட்டை விட்டு போனியோ? நான் ஒன்றும் பயந்துலாம் போல ஜேகே, நீ சொன்னியேன்னு தான் போனேன். ஓ அப்படி, சரி சரி. என்னடா பண்ணிட்டுருக்க? என்ன இன்றைக்கி லீவு தானே நம்மளுக்கு, அதான் சும்மா வீட்லேயே. வயனுக்கு அப்புறம் எதாவது ஞாபகம் வந்துச்சா என்ன? இல்லைடா, அதுக்கப்புறம் மறுபடியும் வரல. அவளுக்கு ஞாபகம் வராமல் இருக்கிறதுக்கு நீ தான்டா பார்த்துக்கணும். எங்கேயா வெளில அங்கே எங்கேயாவது கூப்பிட்டு போ. வீட்டிலே இருந்தால் அவளுக்கு தான் ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குது. அவளுக்கும் கொஞ்சம் போர் அடிக்காமல் வெளில எங்கேயா சுற்றி பார்த்த மாதிரி இருக்கும்ல. நீ சொல்கிறதும் கரெக்டு தான், பார்ப்போம். ஆமாம், எப்படிடா ஜிமினா உனக்கு மட்டும் இப்படிலாம் தோணுச்சு? எனக்கும் ஆள் இருக்குல்ல, இது கூட தெரிஞ்சு வைக்கலாம். நான் எப்படிடா? ஹலோ ஹலோ ஜேகே, கட் பண்ணிட்டான்டா. ஒரு அட்வைஸ் கொடுக்கலான்னு வந்தா எங்கே கேட்குறாங்க? ஐடியாவை மட்டும் வாங்கிப்பானுங்க அப்படின்னு எங்கள் ஜிமின் வாட்டுக்கு புலம்பிகிட்ருக்காரு. ஸோ இப்போ அப்படியே உங்கள் பக்கம் வந்தால் நீங்கள் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அப்போ தான் கீழே இறங்கி வந்துட்டுருக்கீங்க. யார்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்க? அது ஜிமின். என்ன அவர்கிட்ட பேசக்கூடாது சொன்னீங்க, இப்போ நீங்கள் பேசுகிறீங்க? அதெல்லாம் அப்படி தாண்டி. நீ வா காஃபி குடி. நீங்களும் அப்போ சரின்னு சொல்லிவிட்டு அந்த காஃபி மக் எடுத்துகிட்டு விண்டோஸ் பக்கத்தில் போய் நின்று அப்படியே வெளியில் பார்த்துட்டு காஃபி குடிச்சிட்ருக்கீங்க. அப்போ ஜேகே பொறுமையாக உங்கள் பின்னாடி வந்து உங்களை பேக்கப் பண்ணிக்கிறான். என்ன பண்ணுறீங்க? என்ன பண்ணுறாங்க? இல்லை ஒன்றும் என் ஆளை நான் பிடிச்சிருக்கேன். என்ன தப்பு? தப்புலாம் இல்லை. அப்போ அவன் நோஸ் எடுத்துகிட்டு வந்து உங்கள் நெக்கு சைடில் அப்படியே சாஃப்டாக ஒரு மாதிரி ரப் பண்ணுறான். என்ன அயன், சொல்லுங்கள். ஐ லவ் யூ டி. ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூ டூ ஜங்குகா. அப்போ ஜேகே உங்கள் நெக்கெல்லாம் சாஃப்டாக அப்படியே கிஸ் பண்ணிகிட்டே வரான். ஜங்குகா போதும், போதுமே. எனக்கு போதாதேடி. இல்லை, காஃபி குடிக்கணும்ல. ஐயோ, இப்படி பவுட் பண்ணிட்டுலாம் கேட்காத. அப்புறம் அந்த லிப்ஸை பிடிச்சி கடிச்சு வச்சுருவேன். அப்புறம் உனக்கு தான் வலிக்கும். இல்லை. அப்போ ஜேகே உங்கள் சீக்ஸை பிடிச்சி அவன் பக்கம் பார்த்த மாதிரி லைட்டாக திருப்பி உங்களை கிஸ் பண்ணுறான்.
நீங்கள் அப்படியே அவன் ஷர்ட்டை லைட்டாக அப்படியே பிடிச்சிட்டு அமைதியாக நின்றுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஜேகே மெதுவாக அந்த கிஸ் அப்படியே பிரேக் பண்ணிவிட்டு உங்களை தான் பார்க்குறான். அண்ணா அப்படி பார்க்குறா? வேறு ஏதாவது வேணுமா என்ன? ம் ம் இல்லை இல்லை. ஏய் சும்மா கேட்டேன்டி. ஏன் எப்போவுமே நீங்கள் இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டே இருக்கீங்க? ஆ எனக்கு பண்ணணும்னு தோணுது, பண்ணுறேன். நீங்கள் அப்போ ஒரு மாதிரி அப்படியே சிரிச்சுட்டு கீழே குனிஞ்சுக்கிறீங்க. அப்போ ஜேகே உங்களை ஹக் பண்ணிவிட்டு, சரி இன்றைக்கி எங்கேயாவது வெளில போகலாமா? வெளியே வா. ம் ஆமாம், நீ போய் ரெடி ஆகு. இன்றைக்கி நீ நானும் எங்கேயாவது வெளில போகலாம். உன்னை நான் வெளியில் கூட்டிகிட்டு போய் ரொம்ப நாள் ஆச்சுல. ஜங்குகா, நீங்கள் நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நம்ம இன்றைக்கி வெளியில் போகிறோமா? ம் ஆமாண்டி, போய் ரெடி ஆகு. ம் ஓகே, இதோ நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப எக்ஸைட் ஆகி மேலே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு போயிட்டீங்க. ஜேகே நீங்கள் போகிறதே அப்படியே சிரிச்சுக்கிட்டே பார்த்துட்ருக்காரு. அப்போ ஜேகே டக்குன்னு என்னமோ யோசிச்சுட்டு, ஜேகே அதை மறந்துட்டியே, சரி ஓகே வரதுக்குள்ளே போய் எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு ஜேகே அவருக்குள்ளே நினச்சிக்கிறாரு. ஸோ அப்படியே கட் பண்ணி உங்கள் பக்கம் பார்த்தா நீங்கள் மேலே ரெடி ஆகிட்ருக்கீங்க. அச்சோ, இது எனக்கு பின்னாடி கை எட்ட மாட்டேங்குது, நான் எப்படி ஜிப்பு போடுறது? சரி, இதை நம்ம ஜங்குக்கா கிட்டேயே கேட்போம் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அதை மட்டும் விட்டுட்டு அப்படியே நீங்கள் ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. சுற்றி முற்றி பார்த்தா அங்கே ஜேகே இல்லை. இவர் எங்கே போனார்? மறுபடியும் காணோம் அப்படின்னு நினச்சிட்டு ஜேகேவை அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்குறீங்க. ஜேகே அங்கே எங்கேயுமே இல்லை. அப்போ கரெக்டாக ஜேகே ஒரு ரூம்குள்ளேருந்து வெளியில் வராரு. வயன், நீ ரெடி ஆகிட்டியா? நான் ரெடி ஆகிட்டேன். நீங்கள் எங்கே போயிருந்தீங்க? அது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அவன் கையை பின்னாடி அப்படியே மறைக்கிறான். என்ன வச்சுருக்கீங்க? என்னது அது? அதான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல. இது என்ன ரூமு? இந்த ரூம்குள்ளே நான் வந்ததே கிடையாது. நான் உள்ளே போய் பார்க்கலாமா? வேணாம். ஏன் ஏன் வேணாம்? வேணாண்ணா வேணாம். நீ ரெடி ஆகிட்டியா? கிளம்பலாமா? ஒரு நிமிஷம், எனக்கு பின்னாடி கொஞ்சம் அந்த ஜிப் மட்டும் ஏற்றி விட்றீங்களா? அப்போ ஜேகேவும் வயனுக்கு அதை சரி பண்ணி விட்டுட்டு, உன் கண்ணை மூடு ஒரு நிமிஷம். எதுக்கு? சொல்கிறேன்ல, ஒரு நிமிஷம் கண்ணை மூடு. ம் சரி. அப்போது நீங்களும் உங்கள் கண்ணை மூடுறீங்க. ஜேகே பொறுமையாக ஒரு ஆஃப் மூன் மாதிரி இருக்க டாலர் செயினை உங்கள் கழுத்தில் போட்டு விட்றான். இப்போ உங்கள் கண்ணை திற. அப்போ நீங்களும் உங்கள் கண்ணை திறந்து கீழே குனிஞ்சு தான் பார்க்குறீங்க. இது இது ரொம்ப அழகாக இருக்குது. எப்போ வாங்கினீங்க? இது எப்போயோ உனக்காக நான் வாங்கினது. இதுக்கப்புறம் இது அவுக்காத. ம் மாட்டேன். ஆமாம், நான் அந்த ரூம்குள்ளே என்ன இருக்குன்னு கேட்டேனே, நான் இப்போ தான் அதை பார்க்கவே செய்கிறேன். அது அது ஒன்றும் இல்லை வயன், ஜஸ்ட் ஸ்டோர் ரூம் மாதிரி. பழைய திங்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருப்பேன். அதுக்குள்ளே போகாத, உனக்கு டஸ்ட் ஆகும். சரி ஓகே, அப்போ நான் போகல. நீங்கள் இந்த செயினை அந்த ஸ்டோர் ரூம்குள்ளேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்க? ம் ஆமாம், இது உனக்கு ஃபஸ்ட் டைம் நான் தரல. நீ உன் மெமரியை லாஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த செயினை நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கேன். அப்புறம் ஏன் இது என்கிட்ட இல்லாமல் அங்கே இருக்கு? உனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னு சொன்னல, அப்போ இந்த செயின் அறுந்துருச்சு, அதனால தான். ஓ அப்படியா? சரி ஓகே, உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சரி கிளம்ப, நம்ம வெளியில் போகிறோன்னு பேசணும்ல, வா. ஸோ இப்போ ஜேகே அவங்களை அப்படியே காரில் ஏற்றிட்டு வெளியில் அப்படியே கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே ஜன்னல் வழியாக வெளியே வேடிக்கை பார்த்துட்டே வந்துட்டுருக்கீங்க. ஆமாம், நம்ம எங்கே போகிறோம்? தேட்டருக்கு. தேட்டரா? நம்ம 2 பேரும் இதுக்கு முன்னாடி தேட்டருக்கு போயிருக்கோமா? ஏன் இல்லாமா, நீயும் நானும் அந்த இடத்துக்கு நிறையா வாட்டி போயிருக்கோம். அப்படியா? எனக்கு தான் பழசு எதுவுமே ஞாபகம் வர மாட்டேங்குது. எனக்கு எதுவுமே ஞாபகம் வரலன்னு உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? ஏன் ஏன் அப்படி கேட்குறா? இல்லை இல்லை, நான் உங்களை எப்படி பார்த்தேன், நம்ம எப்படி லவ் பண்ணோம், நீங்கள் எனக்கு வாங்கி கொடுத்த இந்த செயின், நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒன்றா வெளில போனது, எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லையே. உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? அப்படிலாம் இல்லை வயன், நான் தான் சொல்லியிருக்கேன்ல, நீ எப்படி இருந்தாலும் எனக்கு பிடிக்கும். நீ இதை ஞாபகம் வச்சுக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கணும்லாம் இல்லை. எனக்கு நீ என் கூட இருக்கணும், அவ்வளோதான்.
அப்படின்னு ஜேகே வயனை பார்த்து சொல்லிட்டு திரும்பி மறுபடியும் காரை ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காரு. அப்போது அவருக்கே ஒரு மாதிரி கில்ட்டாக இருக்குது. ஜேகே, அவள் ஒன்றை நினச்சி எவ்வளோ கஷ்டப்படுறா. ஆனால் அவளோட இந்த நிலைமைக்கு நீ தாண்டா காரணம். என்னை மன்னிச்சிரு வயன். எனக்கு வேறு வழி தெரில. எனக்கு நீ தாண்டி முக்கியம் அப்படின்னு ஜேகே அவருக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு. ஸோ இப்போ அப்படியே காரும் தேட்டருக்கு வாசலில் ஸ்டாப் ஆகுது. ஜேகே அப்படியே உங்கள் கையை பிடிச்சிட்டு அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. நீங்கள் ஜேகேயோட கையை ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கிறீங்க. அவன் பின்னாடியே தான் போயிட்டுருக்கீங்க. ஏன்னா தேட்டருக்குள்ளே ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. அவங்க சீட்டில் உட்காந்தானே நீங்கள் அப்படியே சுற்றி முற்றி தேட்டரை தான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஹொய், என்னடி அப்படி பார்க்குற? இல்லை, சும்மா பார்த்தேன். ஓ, ஸோ இப்போ அப்படியே மூவியும் ஸ்டார்ட் ஆகுது. உங்கள் கண் அந்த ஸ்க்ரீன்லேருந்து நகரவே இல்லை. நீங்கள் அந்த படத்தை அவ்வளோ என்ஜாய் பண்ணி பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் லிப்ஸில் ஒரு சின்ன ஸ்மைல் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இங்கே ஜேகே அவன் படத்தையே பார்க்கல. அவன் கண் ஃபுல்லாக உங்கள் மேலே மட்டும்தான் இருக்குது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உங்களையே பார்த்து அப்படி ரசிச்சுக்கிட்டு இருக்கான். என்னையும் பார்க்குறீங்க, அங்கே படத்தை பாருங்கள். அப்போ ஜேகே உங்கள் கிட்ட வந்து உங்கள் சீக்ஸ்லேயே சாஃப்டாக அப்படி கிஸ் பண்ணுறாரு. அச்சோ, எப்போவுமே நீங்கள் இப்படி தான் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு திரும்பி படத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க. ஜேகே அப்படியே சிரிச்சிட்டு உங்களையே தான் பார்த்துட்ருக்காரு. ஸோ இப்போ கரெக்டாக இன்டர்வலும் விடுறாங்க. எல்லாருமே வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்காக எந்திரிச்சு போகிறாங்க. சங்குக்கா, எல்லோரும் எங்கே போகிறாங்க? அது ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்கு. ஆமாம், உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன். நானும் கூட வரேன். இல்லை வேன், அங்கே கூட்டமாக இருக்கும். நீ சொல்லு, நான் வாங்கிட்டு வரேன். எனக்கு ஒரே ஒரு பாப்கார்ன். சரி, ஓகே. நீ இங்கேயே உட்காந்துரு, எங்கேயும் போகாத, ஓகேவா? சரி. ஜேகேவும் உங்களை அங்கே விட்டுட்டு வெளியில் ஸ்நாக்ஸ் வாங்கிறதுக்கு வராரு. வெளியில் அந்த கேன்டீன் ஏரியாவில் செம்ம கூட்டமாக இருக்குது. ஜேகேவும் அந்த க்யூவில் நின்று வெயிட் பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே உங்கள் பக்கம் பார்த்தா நீங்கள் உள்ளே அப்படியே அமைதியாக உட்காந்துட்டு சும்மா அங்கேயும் இங்கேயே சுற்றி பார்த்துட்ருக்கீங்க. அப்போது தூரத்துலேருந்து ஒருத்தன் உங்களையே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அதை எதுவுமே நோட்டீஸ் பண்ணாமல் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. அவன் நீங்கள் இப்போ தனியாக தான் இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் பக்கத்து சீட்டில் வந்து உட்காடுறான். இப்படி டக்குன்னு சத்தம் கேட்கவும் நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. ஏய், அண்ணா தனியாக வந்திருக்கியா அண்ணா? நீங்கள் அப்போது என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாமல் அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. உங்களுக்கு லைட்டாக பயம் வேறு வருது. ஜேகே வரானா இல்லையான்னு சொல்லிட்டு அந்த வாசலையே தான் பார்த்துட்ருக்கீங்க. ஹேய், அவன்கிட்ட தானே பேசுகிறேன். அவன் பேர் என்ன? பார்க்க இவ்வளோ அழகாக இருக்கா? உங்களுக்கு என்ன வேணும்? இங்கே ஜங்குக்கா வருவார். நீங்கள் வேற எங்கேயாச்சும் போய் உட்காருங்களேன். முடியாது. அப்போ அவன் உங்கள் கன்னத்தை மெதுவாக அப்படியே தடவுறான். உங்களுக்கு ஒரு மாதிரி ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. என்ன பண்ணுறீங்க? தள்ளுங்க, இப்படிலாம் தொடக்கூடாது. நான் உன் பாய் ஃப்ரெண்ட் பார்த்துருவான்னு பயமாக இருக்கா? சரி வா, தனியாக போவோம். என்னது, தனியாவா? நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஏய், தெரியாத மாதிரி நடிக்காத. நான் என்ன கேட்க வரேன்னு புரியுதுல? இல்லை இல்லை, எனக்கு சத்தியமாக புரியல. அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. நீங்கள் அங்கேருந்து எந்திச்சு வெளியில் போயிடலான்னு சொல்லிட்டு டக்குன்னு எந்திரிக்கிறீங்க. அப்போ அவன் டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி உங்களை நிப்பாட்டுறான். என்ன பண்ணுறீங்க? கை விடுங்க. நல்லபடியாக கேட்டாலும் அவன்கிட்ட நடக்காது. சரி, என்ன பண்ணுறது? நீ தான் அடம் பிடிக்கிறியே, வா. அப்படிங்கிற மாதிரி உங்கள் கையை ஒரு மாதிரி டைட்டாக பிடிச்சி உங்களை வெளில இழுக்கிறான். உங்களுக்கு இங்கே செம்ம பயம், ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்கிருச்சு. ஏன்னா இது வரைக்கும் ஜேகே கூட உங்ககிட்ட இப்படிலாம் நடந்திருக்க மாட்டான். உங்களுக்கு அவன் க்ரிப் பண்ணுறது அவ்வளோ வலிக்குது கை. என்னை விடு, என் கையை விடுங்க, என் கையை விடுங்க. ஏய், பேசாம வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி அப்படியே வெளியில் இழுத்துட்டு போயிடுறான். கரெக்டாக அப்போ தான் ஜேகே உள்ளே வரான். நீங்கள் எந்த சீட்டுக்கு அப்படியே பார்த்துட்டு நீங்கள் இல்லைன்னே ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டாக உங்களை அங்கேயும் இங்கேயும் தேடுறான். எங்கே போனா இவ? வர வேணான்னு சொன்னேனே, ஒரு வேளை ரெஸ்ட் ரூம் போயிட்டாலோ அப்படின்னு ஜேகே நினச்சிட்டு உங்களை தான் அங்கேயும் இங்கேயும் தேடிட்டுருக்காரு. இப்போ அவன் ஃபோன் எடுத்து உங்களுக்கு தான் டயல் பண்ணுறான். எப்போவும் இப்படி சொல்லாமல் போக மாட்டாளே, என்னாச்சு? ஒரு பக்கம் இங்கே ஜேகேக்கு ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்குது. அதே நேரம் ஒரு மாதிரி டென்ஷனாகவும் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே உங்கள் பக்கம் வந்தால் அந்த ரெஸ்ட் ரூம் ஹால்வேயில் அந்த பையன் உங்கள் 2 கையையும் பிடிச்சி உங்களை பின் பண்ண மாதிரி நிற்க வச்சுருக்கான். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் ஜேகே கிட்டே போகணும்.
அப்படின்னு சொல்லி நீங்கள் அப்படியே அழுகுறீங்க. உங்களுக்கு அவ்வளோ பயமாக இருக்குது. அப்போ கரெக்டாக உங்கள் கையில் இருக்க ஃபோன் ரிங் ஆகுது. ஜேகே கிட்டேருந்து தான் கால் வருது. நீங்கள் அதை அப்படியே அட்டன் பண்ணலான்னு போகிறீங்க. அப்போது அவன் அதை பார்த்துட்டு உங்கள் ஃபோனை அப்படியே பிடுங்கி தூக்கி அந்த பக்கம் வீசுகிறான். உங்கள் ஃபோன் அப்படியே உடையுது. ஜேகே வேணுமா? ஐயோ, முடியாதே, போக முடியாதே. நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே அவனை தள்ள தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ இந்த பக்கம் அப்படியே ஜேகே, ஷிட், என்ன ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. வயன் வயன் எங்கடி இருக்கா? இங்கே தானடி விட்டுட்டு போனேன். ஜேகே, உனக்கு அறிவு இருக்கா? அவள் எந்த ஸ்டேட்டில் இருக்கா, நீ அவளை தனியாக விட்டுருக்க கூடாதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு இங்கே செம்ம டென்ஷன் ஆகுது. இன்னொரு பக்கம் உங்களை காணும்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப பயமும் ஆகுது. ஸோ இதோட நான் கட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் எபிசோட் நான் சூன் போடுறேன். அண்ட் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போயிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்கடா. பாய் பாய்.